அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனின் திருப்பெயரால் கூட்டத்தை நிறைவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே சில வார்த்தைகளை சொல்லி நான் இங்கே நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, இங்கே பேசிய எல்லோரும் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவருடைய மாண்பை, கல்வியினுடைய மாண்பை, அது குறித்தெல்லாம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லி காண்பித்தார்கள். இங்கே இருந்த சகோதரர் நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்திலிருந்து ஒரு ராமானுஜம் போய் லண்டனிலே எவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்தார் முதல் நாளிலே என்பதை சொல்லி காண்பித்தார். கல்விதான் அடிப்படை, கல்விதான் உயர்வு, கல்விதான் கண்ணியம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. பிறப்பால், அவருடைய மொழியால், வாழும் நாட்டினால் எந்த நிலையிலையும் மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வே இல்லை மனிதர்களுக்கு மத்தியில். ஆனால் அதே குர்ஆன் சொல்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது மனித சமுதாயத்திலே. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமம் அல்ல என்று சொல்கிறார். கற்றவர்களும் மற்றவர்களும் சமம் அல்ல. கற்றவர்களுக்கான தனி மரியாதை, கற்றவர்களுக்கான தனி கண்ணியம் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. தமிழகத்திலே அப்படிப்பட்ட நல்ல உதாரணங்களாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் யூதர்களுக்கு உலக அளவிலே இன்று மரியாதைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆய்வாளர்களாக, தொழில்நுட்பத்திலே வல்லுநர்களாக பல்வேறு விதமான உயர்நிலைகளை பெற்றுக்கிறார் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் கல்விதான் என்பதில் சந்தேகமே இல்லை. இங்கே கல்வியினுடைய இந்த கல்லூரியினுடைய ஸ்தாபனத்தினுடைய வளர்ச்சி, நாங்கள் எங்களுக்கு பெண்கள் காலேஜுக்குண்டான ஒரு நிலை, அவர்களை சேர்ப்பதற்குண்டான அனுமதி கிடைச்ச உடனேயே முதல்ல நாங்கள் 2 ப்ரொஃபஸர்களாக பெண்களைத்தான் சேர்த்தோம் என்று இங்கே தாளால் அவர்கள் சொன்ன பொழுது ஆண்கள் தரப்பிலிருந்து கை தட்டினாங்க. பெண்கள் கவனிக்கவில்லையா அல்லது அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னே வருவதிலே இன்னும் கொஞ்சம் கவனம் கூடுதலா தேவையா என்பது எனக்கு புரியவில்லை. எனவே அவர்கள் பெண்கள் விஷயத்திலே அந்த கல்வியிலே இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்னைக்குள்ள கல்வி அப்படிங்கிறது இருக்குது. கல்வி நம்முடைய உயர்வுக்கு, சமூகத்தினுடைய உயர்வு. ஆனா இன்னைக்கு கல்விங்கிறது சட்ட கல்வி எதுக்கு படிக்கிறாங்க? சட்டத்தை வளைப்பதற்காக படிக்கிறார்கள். மருத்துவ கல்வி எதற்கு படிக்கிறார்கள்? அந்த மருத்துவத்திலே மேலும் நோயாளிகளாக ஆக்குவதற்காக படிக்கிறார்கள். வணிகவியல் சம்பந்தப்பட்டது ஏன் படிக்கிறார்கள்? மக்களை சுரண்டுவதற்காக. இது உள்ள இந்த காலகட்டத்திலே நாம் சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய சிறந்த கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் பயணிக்க வேண்டும். கல்வியை உயர்நிலையிலே படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த கைதட்டுக்கு அரசு என்னன்னு எனக்கு விளங்கிருச்சு.